ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், நவம்பர் மாதம் வந்துடுச்சு. ஆனால் என்னுடைய மல்லிகைப்பூ செடியில் எவ்வளோ பூக்களும் மொட்டுக்களும் வந்துருக்கு பாருங்களேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த 2 பாட்டையும் வந்து ரீபார்ட் பண்ணணும்னு. அந்த 2 பாட்டில் தாங்க இவ்வளோ பூக்களும் மொட்டுக்களும் வந்திருக்கு. மழைனால ரீபார்ட் பண்ண முடியல. ஆனால் பாருங்கள் இப்போ எவ்வளோ பூக்கள் வந்திருக்குன்னு. இந்த பூக்கள் பூத்து முடிஞ்ச பிறகு தாங்க ரீபார்ட் பண்ணணும். நீங்கள் பூத்து முடிஞ்ச பிறகு வந்து ப்ரூனிங் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இதை வந்து டிப்பை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு எதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா, இதில் பாருங்களேன், இதில் நிறைய ஸ்டெம் இந்த மாதிரி பக்கத்தில் ஃபுல்லாக இந்த பாட்டே வந்து நிறைஞ்சிடுச்சுங்க. இந்த பாருங்கள், இந்த மண்ணை நான் வந்து எடுக்கவும் முடியல, இதில் காம்போஸ்ட் போடவும் முடியல. அதனால தாங்க இதை ரிப்போர்ட் பண்ணி நிறைய செடிங்க வந்து நம்ம பண்ணலாங்க. அதனால தாங்க நான் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தேன். இது ஒரு நியூட்ரியன்ட் ரிச் லிக்விட் ஆர்கானிக் பிளான்ட் டானிக்னு கூட சொல்லலாங்க. இதுக்கு நான் என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தேன்னா, கிச்சன் வேஸ்ட் லிக்விட் ஃபெர்டிலைசர் தாங்க. எல்லா வகையான ஃப்ரூட் பீல்ஸு அப்புறம் வெஜிடபிள் பீல்ஸை வந்து நீங்கள் ஒரு 5 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு வாரம் ஊற வச்சு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 1:5 ரேஷியோவில் டைலூட் பண்ணி உங்கள் செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாங்க. இதை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஃபோலியர் ஸ்ப்ரே கூட பண்ணலாங்க. குயிக்காக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க எவ்வளோ பூ. நேற்று வந்து ஒரு முழம் பூ வரைக்கும் பறிச்சிட்டாங்க நேற்று. இப்போ இதை பறித்து காமிக்கிறேன் எவ்வளோ பூ பறிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ பூ பறிச்சிருக்கேன். நேற்று பூவும் பறிச்சிருக்கேன், இன்றைக்கும் மொட்டுங்களும் இருக்குது, அதையும் பறிச்சிட்டேன். பறிக்கும்போது நல்லா மழைங்க, அதெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு கீழே தான் விழுது. அதனால தான் இப்போ பறிச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸ் பீல்ஸை வந்து நீங்கள் வந்து ஊற வைங்க. இதில் பாருங்கள் என்னென்ன இருக்குது பாருங்கள். வெங்காயத்தோல் இருக்குது, பனானா பீல் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, அதை பாருங்கள், பீர்க்கங்காய் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து குக்கும்பர் இருக்குது. அந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸ் பீல்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கணுங்க. டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு காலைல ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை வந்து இந்த மாதிரி கலக்கி விடுங்க. இதனுடைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து இதில் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாரம் கழித்து நம்ம இதை எடுத்து நம்ம டைல்யூட் பண்ணி நம்ம செடிங்களுக்கெல்லாம் ஒரு மக்கு எல்லா செடிங்களுக்கும் ஊற்றினாலே போதுங்க. இதில் நான் வந்து எக்ஷெல் பவுடரும் கொடுத்துருக்கேங்க. இதில் கால்சியம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வேண்டாதவங்க அது விட்டுறலாம். நீங்கள் எல்லா வெஜிடபிள் பிளான்ட்ஸ்க்கும் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க. நீங்கள் இதை இந்த மாதிரி வந்து மல்லிகைப்பூ செடிக்கு, டொமேட்டோ பிளான்ட்டுக்கு, செம்பருத்தி செடிக்கு, எல்லா வகையான வந்து நீங்கள் ஃப்ரூட் பிளான்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம். நீங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.